ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இத்தா தண்டி ஆயிட்டீங்க அமலாபாலா இது அப்படின்னு சொல்கிற வகையில் உச்சக்கட்ட கவர்ச்சியில் அதிர்ச்சி கொடுத்துருக்காரு நம்ம அமலாபால். ஸோ நடிகை அமலாபாலோடைய சமீபத்திய தோற்றம், சமீபத்திய கவர்ச்சி எல்லாமே பார்த்து இணையத்தில் வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டுருக்கு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடல் எடை கூடினது ஒரு அடையாளம் தெரியாது, ஒரு ரெகுலரான ஒரு விஷயம், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் எல்லோரும் உடல் எடையை குறைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க உடல் எடையை கூட்டினதுக்கப்புறமும் அந்த கவர்ச்சியை எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம், எப்படி தன்னுடைய ஃபேன்ஸுக்கு இந்த உடம்பை வச்சுட்டு எப்படி கவர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்றது தான் யோசிச்சிருக்காரு போல். ஸோ அந்த வகையில் நடிகை அமலாபால் இறங்கி காட்டிகிட்ருக்காரு. தமிழில் சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு படத்தில் நடித்து அதுக்கப்புறம் படிப்படியாக பெரிய ஹீரோஸ் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஏஎல் விஜய் கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் தனுஷ் கூட ஒரு லிங்க் வச்சு தனுஷோட மிட் நைட்டில் பார்ட்டி போய் பயங்கரமாக குத்து வாங்கி அந்த வாழ்க்கை டிவோர்ஸில் போய் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு செகண்டாக. ஸோ இந்த பீரியடில் தான் இவருக்கு குழந்தையும் இருந்திருக்கு. ஸோ இது சொல்கிறாங்க குழந்தை பிறந்தது, அதாவது குழந்தை உண்டானதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்காரு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக ஒரு 2-3 வருஷம் இருந்து அவங்களுக்குள்ளே பயங்கரமாக காதல் வளர்ந்து அதன் மூலமாக கரு உண்டாகி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தாலும் திரைப்படத்தில் இப்போ ஒரு பெரிய பேக்ட்ராப். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியிலும் அவருடைய மார்க்கெட் உச்சக்கட்டத்தில் இருந்து அப்படியே அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. சும்மா நடிச்சு கொடுத்தாலும் யாரும் வேணாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நடிகையோடைய இப்போ உடல் எடையுமே காரணமாக இருக்குது. ஸோ அந்த உடல் எடையை வச்சு நான் சினிமா வாய்ப்பை வாங்கி காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய வேலைகள் இறங்கி காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய முன்னழகு அபரிமிதமாக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த வளர்ச்சியை நான் எப்படி காசாக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்து தன்னுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக பட வாய்ப்புகளை தேடுறதுக்கு பார்த்துருக்காரு. ஸோ அவருடைய ஹஸ்பண்டும் இதுக்கு உறுதுணையாக இருக்கார். ஸோ அவருக்குமே தன்னுடைய பொண்டாட்டி நடிக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக. ஸோ அதனாலே தான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிக்கிறதுக்கு கண்டினியூவாக பண்ணுறது தான் அவருடைய மெயின் தாட்டே. ஸோ நடிகை அமலாபால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் பல பேரோட கிசுகிசுக்கப்பட்டார், பல பேரோட தொடர்பில் இருந்தார். அதில் முக்கியமான ஒரு நபர் தனுஷ். தனுஷ் கூட ஓவர் நைட் பார்ட்டி போகிறது, அப்புறம் மிட் நைட்டில் கால் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு வர சொல்லி சொல்கிறது அப்படின்ற மாதிரியான ஓப்பனாக கிசு இல்லைனா குற்றச்சாட்டே தனுஷும் அமலாபாலும் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் 2 பேருக்கும் உண்டானது வெட்ட வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அவருடைய முதல் வாழ்க்கையை டிவோர்ஸில் போய் முடிஞ்சது. ஸோ இரண்டாவது ஆச்சும் இந்த கவர்ச்சியின் மூலமாக அவருக்கு பாதை தவறாமல் இந்த வாழ்க்கையை நிலச்சி பார்த்துக்குவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எது எப்படி போகுதோ நமக்கு என்ன போச்சு, ஸோ நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம வேலை. ஸோ இதை பற்றி அமலாபாலுடைய வாழ்க்கையை பற்றி, அவங்க காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, அதன் மூலமாக நம்ம சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் ஹாப்பி நியூ இயர் வென் வெல்கம் டு 2025.